ஜப்பானுக்கும் நமக்குமான இடைவெளி என்பது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஜப்பானில் கூட நிறைய பொருளாதார சீர்திருத்த முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அப்போ இந்த 4ஆம் இடம் என்பது நம்மளுக்கு தொடர்ந்து நிலைக்குமா, இல்லை ஜப்பானுடைய பொருளாதார வளர்ச்சி நம்மளே பின்னுக்கு தள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு குளோபல் எக்கானமியில் நம்ம அச்சீவ் பண்ண இந்த ரேங்கிங் இட் இஸ் நாட் மேர்லி எ நம்பர்ஸ். இது ஒரு ஹியூஜ் கான்ஃபிடென்ஸ். ஃபார் அ மூமெண்ட் அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரு பெரிய ப்ரைடு. அட் த சேம் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ. இப்போ நம்ம உலக லெவலில் ரேங்கிங்கில் இருக்கோம் அப்படிங்கும் போது குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். அடுத்து இதை எப்படி தக்க வச்சுக்க போகிறோம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்கலாம். நீங்களே ஆரம்பத்தில் சொன்னீங்க, இதோடு நிற்க போகிறதில்ல, இன்னும் ஒரு 2.5 இயர்ஸில் ஜெர்மனியும் தாண்டி நம்ம போக போனோம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கேட்ட முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்போ ஜப்பான் இந்தியாவுக்கும் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4.187 ட்ரில்லியன், அவங்க 4.186 ட்ரில்லியனில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ 2-3 இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா வளர்ச்சி விகிதம். இந்தியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 7% ஆனுவல் க்ரோத் ரேட்டில் நம்ம இருக்கோம். வேற ஜப்பான் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1% க்ரோத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இது நீங்கள் லாஸ்ட் 10 இயர்ஸில் நம்ம சுப்ராஜ் சார் சொன்ன மாதிரி நம்ம இந்த 2 ட்ரில்லியன் அப்படின்றது நீங்கள் 4 டபுள் தி க்ரோத் ரேட் ஒன்லி இன் லாஸ்ட் 10 இயர்ஸில் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் லாட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், ஜிஎஸ்டிலேருந்து எடுத்து எல்லா விதமான ஸ்ட்ரக்சரல் சார்ஜஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ், பாலிசி டெசிஷன்ஸ், நிதி ஆயோகோட ஓல்டு பாலிசி டெசிஷன்ஸ் எல்லாமே நம்ம இதில் குறிப்பிட்டுக்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவில் இப்போ என்ன முக்கியத்துவம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நாட் ஓன்லி கட்டமைப்புகள், ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன், த நம்பர் ஆஃப் யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் உலக லெவலில் நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது நம்மளால் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஒரு ஜப்பான் ஒரு ஸ்டாக்னேஷன் மோடில் இருக்காங்க. இப்போது நம்ம குளோபல்லே ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி அந்த ரேங்கிங்கில் நம்ம இருக்கோம். மூணாவது இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தி மீடியன் ஏஜ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, யூத். இப்போ நம்ம ஆவரேஜ் மீடியன் ஏஜ் பீப்புள் இன் இந்தியா பார்த்திங்கன்னா 29, ஜப்பானில் 50+ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியான மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், ஒரு டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கிற நீங்கள் சப்போர்ட், உங்களுக்கு வளர்ச்சி விகிதம், நீங்கள் ஜப்பானோட எவ்வளோ தாண்டி போயிருக்கீங்க, 6 to 7%, அவங்க 1% இருக்காங்க. யூத் பாப்புலேஷன்ஸ் அண்டு நீங்கள் பாருங்கள், இந்தியா லாஸ்ட்டு 10 இயர்ஸில் கிட்டத்தட்ட 1 lakh ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ப்ளஸ் மோர் தென் 200 யூனிகார்ன்ஸ் இந்தியாவில் வளர்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட மோர் தென் 5.4 million பீப்புள் ஐடி சர்வீஸ் செக்டாரில் இருக்காங்க. நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு இந்தியா பார்த்திங்கன்னா அடாப்ட் பண்ணக்கூடிய விதம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு லாஸ்ட் மந்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜியில் சர்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை நம்மளுடைய இந்தியாஸ் ஓன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டீப் டெக். அஃப்கோர்ஸ் நீங்கள் கிரிட்டிக்ஸ் சில பேர் வைக்கிறாங்க. முக்கியமாக இதில் பார்த்திங்க அப்படின்னா, நான் அந்த 4.186க்கும் 187க்கும் உள்ள வித்தியாசங்களை எப்படி நம்ம தாண்டி போகலாம் அப்படின்றதுக்கு 2-3 பேராமீட்டர் சொன்னேன். சில இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்ஸ் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ரியல் கார்த்திக் சிதம்பரம் கூட ஒரு ட்வீட் கொடுத்துருந்தார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம் தான் அதான் கேட்கலாம்ட்டு வந்தேன். ஆமாம், வித்தியாசம் இருக்குது, முக்கியமான அளவுகோலாக இருக்கும் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் குறிப்பிட்டிருந்தார். அது என்னென்ன சார், நம்மளுடைய பாப்புலேஷன் 11 times மோர் தென் ஜப்பான்ஸ் பாப்புலேஷன். இப்போ பெர் கேபிட்டா இன்கம்ன்றது என்ன, சிம்பிள் கான்செப்ட், இன்கம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பாப்புலேஷன். பாப்புலேஷன் நம்மளுக்கு கூடி இருக்குது அப்படிங்கும்போது நேச்சுரலி அப்படி பார்த்தீங்கன்னா ஈவன் யூ சி பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் வெரி சிட்டில் அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியாவோட ஜப்பானோட கம்மியாக தான் இருக்குது. நோ டவுட் பெர் கேபிட்டா இன்கம் ஜாஸ்தியாக தான் இருக்காங்க. பட் நீங்கள் அதை மட்டுமே பார்க்க முடியாது. இன்கம் அதை சரியாக சொல்லணும்னாக்கா, இப்போ ஜப்பானுடைய தனிநபர் வருமானம் என்பது 33,960 அமெரிக்க டாலராக இருக்குது. நமக்கு 2,880 அமெரிக்க டாலர் இருக்குது. முதல் இடத்துல இருக்கிற அமெரிக்காவுடைய தனிநபர் வருமானம். நீங்கள் இந்த நம்பர்ஸை ஸ்ட்ரெயிட்டாகவே எப்படி படிக்கணும் அப்படின்னா,
காஸ்ட் ஆஃப் லிவிங் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது குளோபலில் காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்பேரிசன் எடுத்திங்கன்னா, இப்போ இந்தியாவிலே காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தியாக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா மும்பை ஒரு எடுத்துக்காட்டுக்கு $5, டோக்கியோ இன் ஜப்பான் $30 பர் டே காஸ்ட் ஆஃப் லிவிங் எங்கே இருக்கும் பாருங்கள் எனக்கு. ஸோ அதனால் வந்து இந்த பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது வந்து ஒரு க்ரோத் ஃபேக்டர்ஸ்க்கு முக்கியமான அளவுகளாக இருக்க ஏன்னா அதர் தென் தட் நான் சொன்ன மாதிரி லாட் ஆஃப் அதர் வாட் இஸ் யுவர் தி இன்ஃப்ளேஷன் ரேட்டு, வாட் இஸ் யுவர் காஸ்ட் ஆஃப் லிவிங், வாட் இஸ் யுவர் பேக் போன் ஆஃப் தி மிடில் ஏஜ் தி பீப்புள் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் தி சிஸ்டம், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்ஸ். இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக பொசிஷனாக இருக்குது. நம்பரில் வேறுபாடு இருந்தாலும் பிற காரணிகள் அம்சங்கள் பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப இல்லைன்னு சொல்ல. அதாவது இப்போ ஜிடிபி லெவலில் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இப்போ இந்த நேஷ்னல் ரிசர்ச் கவுன்சில் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் $1 மில்லியன் வந்து வி ஆர் இன்வெஸ்டிங் இந்த பட்ஜெட் ரீசன்ட் 2025 பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா. அஃப்கோர்ஸ் இந்தியாவோட வந்து இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் இன்வெஸ்டிங் அபவுட் ஜிடிபியில் ஒரு 1% வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஜப்பான் 3% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நம்மளுடைய பாப்புலேஷனுக்கும் அவங்களுடைய பாப்புலேஷனுக்கான சதவீதம் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா. இந்த சார் IMF லெவலில் 3 இம்பார்ட்டண்ட் பேராமீட்டர்ஸை வந்து ரேட் பண்ணியிருக்காங்க சார். முக்கியமாக அதர் தென் மியர் நம்பர்ஸ், நம்மளுடைய யூபிஐ அந்த டிரான்சாக்ஷன் ஸ்ட்ரென்த், டிஜிட்டல் சப்போர்ட் சிஸ்டம் தெரிய வருது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த திஸ் ஃபார்மர்ஸ்க்கு 6,000 rupees ஜன்தன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க போகிறாங்களேன், அதோடைய massive success and கிட்டத்தட்ட more than 500 million people are being supported through ஆயுஷ்மான் பாரத். இது மூணுமே வந்து உலக லெவலில் வந்து நம்ம பார்க்குறச்சே இப்போ வந்து மோடிஜி சொல்கிறாரு ஆயுஷ்மான் பாரத் வந்து ஒரு மெடிக்கல் குட் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி பிக்கஸ்ட் எக்கானமியில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து அவர் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி கொடுக்கலாம் மற்ற அதர் எக்கானமிஸ்க்கு. ஸோ இட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் ப்ரைடு. அட் த சேம் டைம் நம்ம வந்து சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்றத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இதை முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்றத சொல்கிறேன் சார். பேசலாம் சார். இப்போ அமெரிக்காவுடைய அந்த வரி விதிப்பு போன்ற அந்த நடவடிக்கைகள் நிலைப்பாடுகள் நமக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? கண்டிப்பாக. அதாவது நீங்கள் ரீசெண்டாக ஜெய்சங்கர் அவருடைய ஸ்பீச் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. அவர் வந்து ஜென்ரலியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு, யூஎஸோடைய இந்த ஸ்ட்ராங் பொசிஷன் சம்டைம்ஸ் வந்து உலக நாட்டில் எல்லாரையும் வந்து ஒரு பயமுத்துற மாதிரி இருக்கலாம், பட் இந்தியா இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் தட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்காரு. ஈவன் இந்த ரீசெண்டாக வந்து இந்த ஆப்பிள் ஐஃபோன்ஸ் கூட மேனுஃபேக்சர் வந்து யூஎஸில் மேனுஃபேக்சர் ஆகாமல் இந்தியாவில் மேனுஃபேக்சரே அங்கே விற்றாங்க அப்படின்னா அதுக்கு டேரிஃப் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த நிறுவனமே சொல்லியிருக்கு ஒரு அனாலிட்டிக்கில், அது ஸ்டில் வந்து எங்களுடைய லேபர் காஸ்ட் அதர் திங்ஸ் பார்த்தா அது சீப்பாக இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சார் சொன்னதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தி ஸ்ட்ராங் ஸ்கில் அண்ட் தி லேபர் ஃபோர்ஸ் இன் இந்தியா, அதோடு தான் அது ஒரு சோல் டிசிஷன் மேக்கிங்காக. ஸோ இது மாதிரி வந்து ஒரு எக்கானமி வார் அப்படின்றது வந்து ஒன்று வந்து ஃபிசிக்கல் வார். ஸோ அடுத்தது எக்கானமி வார். இங்கே மோர் பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு 4.8 trillionsல இருக்கும். அப்படிங்கும்போது ஜெர்மனி வந்து ஒரு 4.74 trillionsல இருக்காங்க. ஸோ ஒரு நித்தி ஆயோகோட ஒரு கேல்குலேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய 6 to 7% க்ரோத். பட் ஜெர்மனியோட க்ரோத் ரேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் நில்லு. ரீசெண்ட் டேட்டில் இருக்க லெஸ் தென் ஒரு நெகட்டிவ் க்ரோத்துன்னு ஒரு நெகட்டிவ் க்ரோத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் ஒர்ஸ்ட் கேர்ஸ் நீங்கள் ஒரு 0.5% போட்டு கொடுத்தா கூட அசியூம் பண்ணால் கூட நம்ம வந்து நாட் ஈவன் எனக்கு தெரிஞ்சு 2.5 years கூட ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர்லேயே வந்து வில் பி ஏபிள் டு ஓவர்டேக் ஜெர்மனி வித் ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ரக்சர்டு ஃபார்ம்ஸ் அப்படின்றது. பட் அங்கேருந்து நம்ம சைனா அண்ட் யூஎஸ் இது பார்க்க வேண்டியது, அட்லீஸ்ட் சைனா ஃபஸ்ட்டு ஃபார்ம்ஸ் அப்படின்றது ஒரு நம்மளுடைய லாங் டேர்ம் த விக்ஷித் பாரத் 2047 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் இன்றைக்கி தேர் வாஸ் அ சேயிங் சைனாவோட க்ரோத் ரேட்டும் ஸ்லோ ஆகிட்டு இருக்கு. ஸோ சைனா இஸ் லிட்டில் ஸ்லோவிங், ஜப்பான் இஸ் ஏஜிங், பட் இந்தியா இஸ் க்ரோயிங். Not only on the other various infrastructure, including all on the positive numbers as well. இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க சார், நம்ம ஒரு பெருமிதமான 4ஆம் இடத்தில் தொற்றுக்கோம், 3ஆம் இடத்தை நோக்கி விரிஞ்சிட்டு இருக்கோம் சொல்கிறப்ப, ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறப்ப பட்டினி குறியீட்டில் இந்தியா வந்து மோசமான ஒரு நிலையில் இருக்குது. மனித வளம், நீங்கள் வந்து ரிசோர்ஸ் ரொம்ப ஹியூமன் ரிசோர்ஸ் ரொம்ப நிறைய இளைஞர் சக்தி அப்படிலாம் சொல்கிறீங்க, அந்த மனித வள மேம்பாட்டுக்கான அந்த புள்ளியில் வந்து நம்ம ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக. இப்போது பாவர்ட்டியோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2024 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 10% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட் இருக்குது. நோ டவுட் நம்மளுடைய
இந்த அடுத்த வளர்ச்சிக்கு போகிறதுக்கான சேலஞ்சஸ் வந்து முக்கியமான சேலஞ்ச் 3 இருக்குது. ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் ஆன் ஜாப் ஸ்கில்லிங், நீங்கள் சொன்னது கரெக்டான விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்பனைசேஷன் இஷ்யூஸும் இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன இந்த லிட்டில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட லிட்டில் கேப்ஸ், ஏதாவது இந்தியாவில் வந்து ஒரு ஜென்ரல் டாக்ஸ் என்னென்னா ஒரு நிறைய இன்இக்வாலிட்டி இருக்குது, ரிச் இஸ் ஆல்வேஸ் க்ரோயிங் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், ஜினி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியா அண்ட் ஜப்பானோட ஜினி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் இது எப்படி பாலிசியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இன்இக்வாலிட்டியோட கேப்பை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பிஎம் கிசான் சப்போர்ட் ஃபார் தி ஃபார்மர்ஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயுஷ்மான் பாரத் இன்சூரன்ஸ், இது எல்லாமே வந்து அந்த இன்இக்வாலிட்டியை டேக்கிள் பண்ணுறதுக்கு தான். நோ டவுட் டெஃபினெட்லி டெவலப்மெண்ட்டுக்குமே கிட்டத்தட்ட 75,000 கோடி இந்த பிஎம் கதி சக்தி, டிஜிட்டல் இந்தியா, ஸ்கில் இந்தியா, இது லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸே நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா அந்த பட்ஜெட்டில் வந்து ரிப்பீட்டடாக இந்த வேர்டு இருக்கும், ஸ்கில் இந்தியா அண்ட் டிஜிட்டல் இந்தியா அப்படின்றது. இது நம்ம இன்றைக்கி வந்து பார்த்து யோசிக்கும் போது தெரியுது. ஓகே, அதாவது எக்கனாமிக் க்ரோத் அண்ட் போகிறது வந்து அது ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் சொல்லுவாங்க. ஒரு வேபேக் வந்து ஒரு யூஎஸ் பிரசிடென்ட் வந்து இந்தியாவுக்கு ஒரு 15 இயர்ஸ் ago விசிட் பண்ணுறச்சே ஒரு ப்ரெஸ் நிபுணர் ஒருத்தர் கேட்டார். அந்த ஊரில் வந்து அவங்க கேட்டாங்களாம், எதுக்கு வந்து இவ்வளோ டொனேஷன்ஸ் வந்து நீங்கள் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அவர் சொன்னாராம், அப்படின்னு இது மாதிரி இந்தியா வந்து ஒரு நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸில் ஒரு வளர்ந்த நாடாக வருது. அந்த மாதிரி எக்கானமியில் நான் போய் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அ டொனேஷன், இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அங்கே நிறையா பேர் படித்து ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு இங்கே தான் திருப்பி வரப்போகிறாங்க. அதோட எக்கானமிக் க்ரோத் வந்து ஒரு 4 to 5 times இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால எனக்கு 10 இயர்ஸில் வரும் அப்படின்னு சொன்னாங்களா. அது மாதிரி தி இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஜாப் ஸ்கில்லிங் அண்ட் இந்த மனித இது முன்னேற்றத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் அண்ட் ட்ரைனிங் வந்து லாங் டைம் ரமிஃபிகேஷன்ஸை பெனிஃபிட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதே ஹியூமன் ரிசோர்ஸ்லையுமே நீங்கள் நம்ம மனித வளம் பார்க்குறப்ப இன்றைக்கு ஜப்பானில் வயதானவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நாள்களில் அது இந்தியாவுக்கு அது அப்படியே மாறும். இந்தியாவில் மூத்த குடிமக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதுக்கான அதை சார்ந்த திட்டங்கள் செயல்பாடுகள் என்பது கூடுதலாக செலவினங்கள் இதெல்லாம் ஆகும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. அது நெக்ஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸில் இந்தியாவோட ப்ரையாரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் வீக் பிரைம் மினிஸ்டர் ஹஸ் லான்ச்ட் இந்த செமிகண்டக்டரோட க்ரோத். சோலார் அண்ட் செமிகண்டக்டர் வந்து வி ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங்கு. ஸோ இது ரெண்டோட கான்சன்ட்ரேட்டட் க்ரோத்து விச் வில் அது வந்து ஜிடிபியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த செமிகண்டக்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா அது ப்ளஸ் த சோலார் கான்சன்ட்ரேட்டட் க்ரோத் இட் செல்ஃப் இஸ் சஃபிஷியன்ட் டு ஓவர்டேக் ஜெர்மனி அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுக்குறாங்க. ஸோ அதை நோக்கி தான் அதுக்கான இன்சென்டிவ். ஐ திங்க் அசாமில் வந்து தேர் டாடா ப்ராஜெக்ட்ஸ் வந்து இஸ் லான்ச்சிங் தேர் ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் கூட வரதா இருந்தது, அது வந்து இட் இஸ் நாட் கம்மிங் அப். ஸோ அதுக்கு ஏற்ற ஸ்கில்லிங் அண்ட் அதர் திங்ஸ் அண்ட் அதுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கான அடாப்டபிலிட்டி வந்து நம்ம ஊரில் இருக்குது வெரி மச். ஸோ அதனால் டெஃபினெட்லி வந்து இட் இஸ் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. இதை எப்படி ஸ்ட்ரக்சர்டாக பாலிசியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லினஸும் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்கோம் அப்படிங்கும் போது முன்ன இருந்த எஃப்டிஐயோட நிறையா குளோபல் கான்ஃபிடன்ஸ் ஃபேக்டர் நிறைய ஊரில் வந்து 4th எக்கனாமிக் பவர் சென்டர், அங்கே போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அதனால் வரக்கூடிய ஜாப் இன்க்ரீஸ், இதோட க்ரோத் ராம்பிஃபிகேஷன் ஃபேக்டர் பாருங்கள், செயின் ஆஃப் தி எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்றது. இதெல்லாம் வந்து இது ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டு, பட் இட் ஹேஸ் அ ஹியூஜ் தி மணி வேல்யூ அண்ட் எக்கனாமிக் பவர். மக்கள் தொகை என்பது அந்த சாதகம் என்பது திறன் பெற்ற மனித வளமாக மாற்றுவதற்கான அவ்வளோ நடவடிக்கைகள் நம்ம எடுத்துகிட்டு வரோம். நிச்சயமாக பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அடுத்தடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. சுந்தரமன், நிறைவு கருத்து சுருக்கமாக. அப்படி இந்த மிகப்பெரிய வளர்ச்சி வந்து இது நாட் ஜஸ்ட் நம்பர்ஸ், இது வந்து இட் இஸ் அ பிகஸ்ட் நரேட்டிவ் ஸ்டோரி. வி ஹாவ் டு செலிப்ரேட் திஸ். அட் த சேம் டைம் வந்து நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாகவும் அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு நம்மளுடைய பிகஸ்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் யூத் அண்ட் டிஜிட்டல் இந்தியாவை இன்னும் ஃபர்தர் பாலிசியையும் ரெஃபர்மேஷனையும் கொண்டு வந்து நம்ம இந்த அடுத்த ஜெர்மனி எப்படி வந்து முன்னேற்றி நம்ம கொண்டு போகிறது அப்படின்றது பார்க்கலாம்.